இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் தைரியமா கூணும், புரியுதுங்களா? ஏய் தைரியமா கூணும்னா பயப்படாம இருக்கணும்டா. பயப்படாம இருக்கணும். என்ன பிரச்சனைனா உங்களுக்கு யாராவது அடிச்சினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2000 பேர் ஒடியாந்துருவாங்க, புரியுதா? ஏரியா பசங்க அப்போ பதுங்கி இருக்கோம், புரியுதுங்களா? நம்மள மேல யாராவது கை வச்சாங்கன்னா உடனே 2000 பேர் ஒடியாந்துருவாங்க. நீங்க யாருக்கும் பயப்பட வேணாம். முக்கியமான கண்டிஷனு எனக்கு போன் அடிச்சிடாதீங்க, நம்ம ஆளுங்களுக்கு போன் அடிங்க. அப்படிதான்டா போன வாட்டி பாரிஸ்ல நோட்டீஸ் கொடுக்க போறேன்னு ஏதோ பிரச்சனை ஆயிட்டு இருக்குது. என்ன மட்டும் பாத்தியா கூட்டத்துல இல்ல, ராஜ்மோகனும் ஆதவ அனுப்பிச்சு விட்டேன். ஆதவெல்லாம் பணமுறான், பூப்பா 2 பேர் போய் அக்குள்ள வச்சுக்கப்பான்னு அனுப்பிச்சு விட்டேன். என்னையே கூட்டு போறானுங்க. அதனால பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா என்ன கூடாதீங்க. ஏதாவது திறக்கணும் மாலை போடணும்னா மட்டும் என்னைய கூடுங்க, புரியுதா? ஆமா. அப்புறம்டா ஒரு வார்த்தை தலைவர், கட்சியில எல்லாரும் வளர்ந்துட்டு இருக்காங்க தலைவர். அது வளர்றாரு, அவரு வளர்றாரு தலைவர். நீங்க எப்ப தலைவர் வளர போறீங்க? காமெடி பீஸா? பிள்ளை இல்லடா, நான் மோசமான ஆளு. டேய் நான் கோவக்கார ஆள்றா நானு. என் வீட்டுல இல்ல, என்ன பார்த்து பயப்படுவாங்க. தலைவரே இந்த தம்பி சொல்றது கரெக்ட் தான். நீங்க என்னதான் வந்து மொரட்டு பீஸ் அந்த பீஸ் இந்த பீஸ்னு பில்டப் கொடுத்தாலும் மேடையில ஏறி நீங்க பேசினாதான் 4 பேர் உங்களை மதிப்பாங்க. கட்சியில எல்லாரும் இவருக்கு விஷயம் தெரியுது, இவருக்கு அறிவாளி, இவர் தற்கூரி கிடையாது அப்படின்னு நம்புவாங்க. இல்லடா, நான் விசில் சின்னம் குத்தப்போ என் வாயில இருந்து தேன்லாம் வந்துச்சுடா. வாய் வளருதுடா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா. எனக்கு நீ அப்போ நம்ம தலைவருக்கு சொல்லி தரானுங்க, என்னென்னமோ வச்சு பண்றானுங்க. நமக்கு யார் இருக்குதா சொல்லு? இங்க பாருங்க, ஃபுல் ட்ரெயின்டு பர்சன், அதனால ஃபுல்லா எழுதி. அதுக்கு தான் தலைவர் வந்திருக்கு. இது என்ன ஸ்கிரிப்ட்? தளபதி பேசினா அதே ஸ்கிரிப்ட், நீங்க அதே பேசுங்க, மாசா இருக்கும். வீடியோ எடுத்து நாங்க ஸ்ப்ரெட் பண்றோம். ஆட்சி முந்ததும் அமைந்ததும் ஆட்சி அமைந்ததும் கிராமத்துக்கு வருவேன். கை தட்டுவானுங்க. அப்புறம் அந்த கால கதையை சொல்லுங்க பாப்போம். தளபதி சொன்ன மாதிரி ஒரு ஊர்ல 4 மூணு முட்டு சந்துக்குது. இல்ல இருக்குது. அந்த சந்துல திடீர்னு ஒரு மாடு ஓடியாந்துச்சு, பிச்சுக்குன்னு ஓடியாந்துட்டு அந்த மாட்டுக்காரனுங்க அன்னைக்குன்னு பார்த்தே வெளியூர் போயிட்டு இருக்கிறானுங்க. மாட்டை அடுக்கிறதுக்கு ஆள் இல்ல. இந்த மாட்டை அடுக்கிறவனுங்களுக்கு கூட இருந்தவனுங்க நாங்க பாத்துக்கிறோம், நாங்க பாக்காத மாடா அப்படின்னா போய் செண்புமே அப்படின்னு பாடிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் கொஞ்சம் 1x பேசுங்க, ஏன்னா ரொம்ப பெருசா பேசுனது புரியல. மாட்டை அடிக்கணுவானுங்க, அடுக்கிறதுக்கே வந்துக்கிறானுங்க. அதான் அந்த மாடு முரண்டு பூச்சி சிக்கன் குத்துச்சு. சிக்கன்லாம் பேசக்கூடாது, ஸ்டேஜ்ல பிரச்சனை பண்ணிடுச்சு. பிரச்சனை குத்துச்சு. அப்ப பார்த்து ஒரு பொடியன் வரான், ஒரு புளிங்க வரான். பையன் வரான். வந்தான்பா ஒரு தம் தூண்டு டவுசர் போட்டுன்னு ஒருத்தன். எல்லாம் கத்துனாங்க, ஏய் தம்பி ஏன் ஏற, வெளியே போ, உள்ள வராத, மாடு முட்டும். இல்ல அந்த கதை அப்படிதான் வரும். அப்பா வந்துக்குனுக்குறான். அந்த நேரம் பார்த்து அந்த மாடு ஒடியாருது பாருங்க. அப்பா ஐயோ எனக்கு மெர்சல் ஆயிடுச்சு, ஆயிட்டு. நானு ஜூட் விட்டுலாம் நினைச்சிட்டேன் நானு. அந்த நேரம் பார்த்தா அந்த சின்ன பையன் என்ன நினைச்சான்னு தெரியல, ஜோபுக்குள்ள இருந்து 2 புல்லுக்கட்டு தூக்கிட்டான்டா. ஜோபுக்குள்ள இருந்து ஜோபு புல்லுங்கோ கீது இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில வாழ்றவங்களுக்கு தான் புரியும், எல்லாருக்கும் புரியாது. புரியுற மாதிரி தமிழ்ல பேசு. சரி, சொக்காக்குள்ள இருந்து 2 புல்லுக்கட்டு தூக்கிட்டான். பாக்கெட்டுக்குள்ள இருந்து சொல்றாங்க. பாக்கெட்டுக்குள்ள 2 புல்லுக்கட்டு தூக்கிட்டு இப்படி நிட்டான்டா. மாடு அப்படியே என்ன வந்துச்சுன்னு தெரியல, அப்படியே சிக்கம் ஐயோ சூற விட்ட மாடு பட்டுன்னு புறா மாதிரி பந்துச்சு. தலைவரே பேசக்கூடாது தலைவரே. சரி அதான் கதை புரிஞ்சிச்சா? என்னன்னா இப்ப அந்த மாடுதான் நானு, இல்ல மாடுதான் மாடு. அந்த புள்ளதான் வந்து நானு சொல்லணுமா? நம்ம கட்சி தளபதி தான் அந்த புள்ள. சொல்லிட்டீங்கன்னா அந்த டவுசரோட உங்களை நினைச்சு பார்த்தேன் தலைவரே.
செம காமெடியா இருக்கிறீங்க. அரை டவுசர்லாம் நிர்மல் போடுவாப்புல RSSல, நான் போட மாட்டேன், நீ வாய் மூடு என்ன. சரி. அவர் போடுவாரு. அதான் கதையே. மாடு வந்து புல்லுக்கட்டை தூக்கி ஜல்லிக்கட்டை காமிச்சு, சரி ஜல்லிக்கட்டுக்கு புல்லுக்கட்டை காமிச்சு அந்த மாடை வீட்டுக்கு ஈத்துன்னு போயிட்டாப்புல. அதான் மேட்ரு கதையே. அந்த மாதிரியே நம்ம தமிழ்நாட்டை ஈத்துன்னு போறோம். எங்க? எங்க? டெல்லிங்க. டெல்லிக்கா? இல்ல தலைவரே, RSS அங்கேயே விட்டுருவான், கட்டி போட்டுருவான், அவ்வளவுதான். அடுத்து என்ன இதுவா? அடுத்து படிங்க. இது வந்து பிஜேபிக்கான எலெக்ஷன் இல்ல, இது சட்டமன்ற தேர்தல். இது வந்து தமிழ்நாட்டுக்கும் என்டிஏக்குன்னு சொல்றாங்க. சிஎம் சார், நீங்க என்ன பிஎம் கா போட்டி போடுறீங்கன்னு கேளுங்க. ஐயோ பெருசா இருக்கா? மறந்துடுவேன். வேற வேற. ஆமா அது வேணாம், வேற கீழே கீழே கீழே. அதான் காண்டு என்ன காண்டுனா, அதான் காண்டு. காண்டு என்ன காண்டு? என்ன காண்டு? அதான் காண்டு. காண்டு புரியல தலைவரே. என்ன காண்டு? ஓடாகும். அதான் காண்டு. அந்த காண்டு இது. அடுத்து இது சொல்லுங்க. சென்சிட்டிவ் சென்டிமெண்ட். வலதுபுறம் பார்த்து கோவமா சென்சிட்டிவ், எதுபுறம் சென்டிமெண்ட். இங்க பாருங்க, பிராக்கெட்ல போட்டுறதெல்லாம் படிக்க கூடாது. ஓ அதுவா நீ தெளிவா சொல்லுடா. என்னடா பிராக்கெட்ல போட்டுக்கிறத பாடி லாங்குவேஜ், அதை செய்யணும். அது அண்ணாண்ட இருக்கிறத படிக்கணும். இன்னொன்னு சொல்லிட்டா, இப்ப தளபதி எப்படி அப்பப்ப கை எப்படி வைக்கிறாரு, திடீர்னு அழுகுறாரு, திடீர்னு நடக்கிறாரு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மேனரிசம் காட்டுங்க. ஒரே இடத்துல நின்று பேசினா ரசிக்க மாட்டாங்க. அது அவருக்கே உட்கார்ந்து அவரு தான் பண்ணுவாப்புல, எனக்கு வராது. உங்க இப்ப இது நான் பண்றேன் பாரு. உங்க மேல சிரிப்பு தலைவரே. அது வேணாம்டா. அது இப்ப பாரு, இது பண்ண தானே. இப்ப பாரு, சென்சிட்டிவ் சென்டிமெண்ட் எப்படி பாடி லாங்குவேஜ் எப்படி. அடுத்து போங்க. அடுத்து விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் தான் போட்டி, நம்புறீங்களா? இதான் ப்ரூஃப். திஸ் இஸ் தி ப்ரூஃப். ஸ்டைலா சொல்லுங்க. சண்டை வலிக்கிற மாதிரி வேணாம்டா, நம்மளுக்கு பயம். சண்டை வலிக்கிற மாதிரி வேணாம். அவருக்கு புத்தியில ஏதாவது பேசின்னு போயிருவாப்புல. நான் தான் வெளில போறேன், சூற விட்டுருவானுங்க நம்மளே. அப்புறம் அடுத்துக்குது பாரு, இந்த கரு விஷயத்துலயா பழி போட்டுங்கோ. கரு விஷயத்துல என்னாண்ட ஏமால ஏன் வந்து மாத்தி விட்டீங்கோ? தலைவர் இங்கிட்ட அலைய விட்டாங்க. என்ன பண்ணுவாரு? எந்த தப்பு பண்ணலன்னா தலைமறைவாம தைரியம் பண்ணிட்டு இருக்கலாம்ல. ஏன் தலைமறைவானாரு? தனிமறைவா இல்ல, அலுவலகத்துக்காக பீஸ்ஃபுல்லான இடத்த தேடினேன். தலைவர் அங்க நீங்க மெயின் ரோட்ல நின்னுட்டு இருந்தாங்க. சரி ஃபைனல் டச். எல்லாரும் நம்ம விஷுவல் சின்னத்து பார்த்து பஜுக்குன்னே அமுக்கி விட்டுருங்கோ. ஓகேவா தலைவர்? ஏதாவது சொல்ல போறேன் நானு. பச்சைக்கு கல்ல ஓட்டு மாட்டிப்பீங்க. எழுதி கொடுத்துருக்கீங்கடா. அப்பனா ஒருத்தனா லைட்னா வந்து பச்சைக்கு அமுக்கி விடுவோம். ஏன்னா ஒரு தடவை பச்சைக்கு அமுக்கிட்டா அப்புறம் அவரு அங்க ரீசெட் பண்ணாதான் வருமா. அதனால தற்கூரிங்களா எதையாவது பண்ணி தொலைஞ்சிடாதீங்க. சரி, இது மாணவருக்கு முக்கியமானதெல்லாம் சொல்லுங்க. போட்டித் தேர்வு எல்லாம் சுலபமா அணுகிற மாதிரி நாங்க வந்து இது மாதிரிலாம் ஸ்கீமுக்குள்ளலாம் நான் வரணும்னா பல யுகம் தேவைப்படும். என்னென்னமோ கீரிங்கோ, இப்போ காலேஜ் படிக்கலுங்கோ, ஆஸ்பத்திரி, பர்சு ஆஸ்பத்திரி, என்னென்னமோ இருக்குது, பேங்க் செல்லானு. என்னடா இது? ஐயோ தலை சுத்துது எனக்கு. இது வேணாம்பா, வேணாம். நீங்க என்ன பண்றீங்க? ஜி வரும்போது பக்கத்துல ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தலைவர் ஒருத்தர் கூட்டு வந்திருக்கோம். ஆமா, தலைவர் என்ன பண்றோங்க, நம்ம எதிர்கட்சிலாம் வராதவங்க எல்லாம் கூட்டணி போய் வச்சுக்கிறாங்க. ஆமா, அப்படி எழுதி. அதனால நாங்க வந்து தனிச்சு 177 போட்டி ஜெயிச்சாதான் நம்ம சிஎம் ஆக முடியுமா? நம்ம தலைவர் அப்பனா 180 வரைக்கும் ஜெயிப்பாரு. எனக்கு இது ஆமா. ஃபைனலா ஒண்ணு சொல்லிக்கிறேன். நம்ம தலைவர் வெளியே கிளம்புறாப்புல, அவரு பின்னாடி போகாம என் பின்னாடியே வாங்க, நாசமா போங்க. கான்பிடண்டா அங்க வருங்க. நீங்க நிக்கிறீங்களா எலெக்ஷன்ல? நிக்கிறேன்டா, டி நகர். டி நகர்லயா? சரி சரி.